எல்லாருக்கும் வணக்கம். எப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், நம்ம வீட்ல ஒரு விசேஷத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடும்போது தான் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். முழு சந்தோஷம் எப்போ கிடைக்கும்? அவங்க சாப்பிட்டு நமக்கு முகத்துக்கு நேரா வந்து மனசார வாழ்த்துவாங்கல்ல, அப்பதான் அந்த சந்தோஷம் இன்னும் கூடும். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல தான் இப்போ நான் இங்க இந்த 2 பேரோட நிக்கிறேங்க. யார பத்தியும் நான் பேசல. நம்ம மாணிக்கம் ஐயா கேட்டரிங் பத்தி தான் நான் பேசுறேன். இன்னைக்கு அத்வைத்தோட 6th பர்த்டே வெரி வெரி ஸ்பெஷல். ரஜினிகாந்த் தீம் நாங்க பண்ணியிருந்தோம். எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, டப்புனு சிவா தான் சொல்லிட்டாரு கண்ணை மூடிட்டு, "நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? நம்ம ஐயா இருக்காங்கல்ல மாணிக்கம் ஐயா, அவருக்கு தெரியாதா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு?" நேரா ஃபோனை போட்டோம். அப்பாவும் வந்தாங்க, பிள்ளையும் வந்தாங்க, உட்காந்தாங்க. இதான் விஷயம்னு சொன்னோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தீவுன்னு சொல்லிட்டீங்களே, இப்போ பாருங்க நாங்க களத்துல இறங்குறோம்னு சொல்லி அவங்க இறங்குனாங்கங்க. ஓ மை காட்! விஷுவல்ல நீங்களே பாருங்களேன். मजा आ गया मजा आ गया நல்லா குழஞ்சிருக்கணும் கன்சிஸ்டன்ட். ஐயர் வீட்டில் வைக்கிற மாதிரி வைக்கணும். The biryani was the best I've had in India so far. Wow, that's so good. I love this biryani. It's very, very tasty. வணக்கம். சுஷி ஸ்பான் சேனல்ல இருந்து பிரபு சாஸ்தா பேசுறேன். நீங்க நம்ம சுஜாகாவோட சேனல்ல நிறைய எக்ஸாட்டிக்கான டிஷ்ஷஸை ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. நானும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். நம்ம சூப்பர் ஸ்டார் அத்வைத்தோட பர்த்டேக்கு டின்னர் சமைக்க போறோம். இந்த கேட்டரிங்ல ஆன் ஸ்பாட்ல என்ன சினாரியோஸ் நடக்குது, இங்க நடக்கிற விஷயங்களை பீப்புளுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்க ஆசைப்படுறேன். சுஷி ஸ்பான் சேனலுக்காண்டி பிரபு சாஸ்தாவோட வெர்ஷனை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மாணிக்கம் கேட்டரிங்கை பற்றி நான் குயிக்காக ப்ரீஃப் பண்ணிடுறேன். நாங்கள் வந்து தெற்க இருந்து வரோம். சவுத் இண்டியன் பேஸ்ட் குக்கிங் குசின். நம்மளோட கேட்டரிங்கில் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம். அப்புறம் இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாகவே இருக்கும். ஆன் ஸ்பாட்டில் குக் பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து நிறையா நம்ம வந்து இனோவேட்டிவாக நாங்கள் பண்ணியிருக்கோம், இந்த செட்டிநாடு ஐட்டம்ஸ். ஸோ அதில் தான் வந்து நம்மளோட டாப் நாச். ஸோ இது வந்து நம்ம மாணிக்கம் கேட்டரிங்கோட ஃபுட்டை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இது வந்து ஒரு குட்டி பையனோட பர்த்டேன்றதுனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து மெஜாரிட்டியாக அந்த குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரியாணியை கஸ்டமைஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரினர்ஸ், கொரியாவிலேருந்தும் அமெரிக்காவிலேருந்தும் சைனாவிலேருந்தும் இந்தியன்ஸும் எல்லாம் ஒரு கம்பைன்டு க்ரௌட், இவங்களோட டேஸ்ட்டையும் அடாப்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான பிரியாணி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து தக்காளி வந்து காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்குது. இந்த தக்காளி கட் பண்ணுறதே ஒரு ஆர்ட் தான். தக்காளி வெங்காயம் வெட்டுறதே ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி தான். முதல்ல வெங்காயம் போட்டாங்க, வெட்டி வச்சிருந்த வெங்காயம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் போடுறாங்க. அது மேலே ஆயில் ஊற்றுறாங்க. க்ளோஸ் ஆனால் இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துச்சு வெங்காயம், சரிங்களா? இந்த ப்ரௌன் போட்டால் கொஞ்சம் சாப்பாடு டேஸ்ட் இருக்கும், கெடாது சாப்பாடு. அவ்வளோ சீக்கிரம் கெடாது, 2 நாள் வச்சா கூட நிற்கும் சாப்பாடு. அது இப்போ நம்ம கேட்ரிங்கில் ஆன் ஸ்பாட் பிரியாணி மேக்கிங்கோட சின்ன சின்ன கிளிம்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கம்ப்ளீட்டாக ஒரு பிரியாணி மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பியூர்லி ஒரு வாட்டர்மெலன் எக்ஸ்ட்ராக்ட், வேறு எந்த ஒரு ஆடான்ஸுமே கிடையாது. அப்படியே ரா வாட்டர்மெலனை எடுத்து அதை அரைச்சி அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஜூஸாக சர்வ் பண்ணுறோம். இது வந்து வடி கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. பிரியாணிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். எப்படி ஒரு ஆனியன் ரைத்தாவோ அந்த மாதிரி கத்திரிக்கான்றது ஒரு செம காம்பினேஷன். நம்மளோட கேட்ரிங்கில் சூப்பராக இருக்கும். சூப்பர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
செமையாக வந்திருக்கு. கலர்லேருந்து டெக்ஸ்சர்லேருந்து அப்படியே அந்த ட்ரம்மை ஓப்பன் பண்ணும்போது ஒரு அரோமா ஒன்று வருது பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறாங்க பிரியாணியை. இப்போ நம்ம பேண்ட்ரியில் இருக்கோம். இங்கே தான் நம்ம வந்து லைவ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே குக் பண்ண போகிறோம். கிராப் லாலிபாப், சீஸ் கார்ன் பால்ஸ், சிக்கன் நகெட்ஸ், இது எல்லாமே இங்கே தான் சுட சுட குக் பண்ணி அதை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ண போகிறோம். பர்த்டேன்றதுனால என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ என்டர்டெயின் பண்ணும்போது பீப்புளோட ஃபோக்கஸ் வந்து அங்கே என்ன ஷோ நடக்குது, என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்கன்னு அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்து கெஸ்ட்டு மேலே இருக்குது. அவங்களுக்கு எதாவது தேவைன்னா நம்மளை பார்ப்பாங்க. அது என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தந்துடலாம். ஸோ இது உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, ஒரு ஜென்டில் ரிமைண்டர், ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். இதுவரை நீங்கள் தான் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த ஈவெண்ட் நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Milkshake is out of the world. I tasted everything, but this. Hi guys, இன்னைக்கு வந்துட்டு this is your floor rocket. பிரிஞ்சால் அங்கே வந்துட்டோம். Chicken dum biryani with onion and cucumber raita, chicken 65, veg pulav, rasam sadam, valakkai fish fry, தாளிச்ச curd rice and chettinad style real mango pickle with batter plum மற்றும் லைவா ஜிலேபி. நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே இந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த மெனு ரொம்பவே சூப்பராக இருந்தது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க. மாணிக்கம் கேட்டரிங்கோட டின்னர் மெனுவை சாப்பிட்ட மக்கள் அவங்களோட ஃபீட்பேக்கை சொல்லியிருந்தாங்க. அது என்ன நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. The party was excellent actually. The food is too very good. The biryani was the best I've had in India so far. I love this biryani. It's very, very tasty. Watermelon juice was the best watermelon juice. The milkshake is out of the world. I tasted everything, but this. இதை விட ஒரு சந்தோஷம் ஒரு அம்மாவுக்கு என்ன வேணும் சொல்லுங்க ஐயா. மனசார சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷமான அம்மாவா நான் இங்க நிக்கிறேன். சொன்னதை விட நிறைய பேருக்கு வந்து சர்வ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். அது வந்து சில பேர்னால தான் அதை வந்து பண்ண முடியும். எல்லாருக்கும் அந்த ஒரு மேஜிக் வராது. ரொம்ப நன்றி. அத்வைத்தோட பர்த்டேவை, அதாவது 6th பர்த்டேவை இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ தூரம், இப்போ டைம் 11 மணி ஆகுது, 4 மணிக்கு வந்தாங்க, கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ 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 சிவர்தா. மாணிக்கம் கேட்டரிங் சர்வீஸ்னாக்கா தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா சும்மா அதிருதில்ல. மணி இப்போ வந்து 1:30. தலைவரோட அந்த எனர்ஜி இப்போ எனக்கு இல்லைனாலும் தலைவர் பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணது எப்படி சக்ஸஸ் இல்லாமல் இருக்கும். ஈவெண்ட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. இவ்வளோ பேர் வந்து நம்மளை நல்லா பாராட்டினாங்க, நல்ல விஷயங்கள் சொன்னாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இறைவனோட அருள் தான். நமக்கு மெயினாக வந்து நம்மளோட சூட் செஃப் வந்து பாலாஜி மாஸ்டோ, நம்மளோட இம்ரான் பாயோ, பில்லர்ஸ் ஆஃப் மாணிக்கம் கேட்டரிங். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்க்க முடியலனாலும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன், சில விஷயங்களை பார்க்க வச்சிட்டேன் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றியை தவிர எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எங்கள் அப்பா எந்த ஒரு ஈவெண்ட்டும் முடிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லுவார், இன்றைய நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அனைவருக்கும் நன்றி. இது சுஷிஸ் ஃபன் சேனலின் மாணிக்கம் கேட்டரிங் பிரபு சாஸ்தாவின் வெர்ஷன். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா.